வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக நீங்கள் தாய்நாட்டிலே பார்க்க எங்குகின்ற அல்லது கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விடயத்தை காட்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த வகையிலே உங்களை இன்றைய தினம் நாங்கள் அழைத்து வந்திருப்பது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதிக்கு. அதிலும் குறிப்பாக கொழும்புத்துறை பகுதியிலே இருக்கக்கூடிய துண்டி சந்தி பகுதிக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த சந்தி பகுதியிலிருந்து நாங்கள் ஒரு வீதியினூடாக பயணித்து பாசையூரையும், இன்னொரு வீதியினூடாக பயணித்து யாழ் நகரையும், இன்னொரு வீதியினூடாக பயணித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சந்தியாக இருக்கக்கூடிய தபாட்கட்டு சந்தியையும் அடையக்கூடியதாக இருக்கும். தபாட்கட்டு சந்தியை அடையக்கூடிய அந்த ஏவி வீதி என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தன் வடலி வீதியினூடாகத்தான் இன்று எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதி பயணமாக இருக்கிறது. அந்த இடத்திலே இருக்கக்கூடிய சில முக்கியமான விடயங்களை கூட நாங்கள் காட்சிப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தி பகுதியின் ஒரு புறத்திலே இருக்கக்கூடிய இந்த வீடும் கூட தாய் நாட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய யுத்தத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கும் யுத்தத்தினுடைய வடுக்களை தன்னகத்திலே சுமந்து காணப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. நாங்கள் இப்பொழுது இந்த வீதியினூடாக பயணித்து இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சி முடிவடையக்கூடிய தபாட்கட்டு வீதி சந்தியை சென்றடைவோம். வாருங்கள், தொடர்ந்தும் நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். நாங்கள் பயணிக்கக்கூடிய ஏவி வீதி என்று சொல்லப்படுகின்ற ஆனந்தன் வடலி வீதியினுடைய ஆரம்பத்திலே ஒரு மாதா அன்னையினுடைய திருச்சொருவத்தை கூட நிறுவி வைத்திருக்கின்றார்கள். இந்த வீதியிலே ஒரு முக்கியமான கிறிஸ்தவ மாதாவினுடைய திருத்தலம் கூட அமைந்திருக்கிறது, செபமாலை அன்னையினுடைய திருத்தலம். இந்த வீதியை நாங்கள் ஏவி வீதி என்று அழைத்தாலும் கூட அந்த ஆலயத்தை அடையாளப்படுத்துவதற்காக செபமாலை அன்னை வீதி என்று கூட இந்த வீதிக்கு பெயர் வழங்குகின்றார்கள். அதற்கான சிறிய பெயர் பலகையை கூட இங்கே அமைத்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய நிகழ்ச்சியினூடாக பயணிக்கலாம். நேர்களே, ஆனந்தன் வடலி வீதியினூடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்துக்கு தான் நான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றேன். கொழும்புத்துறை மத்தி சென்ட் ரொசாரியன் சனசமூக நிலையம்தான் இது. இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நாளாந்தம் தங்களுடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை பத்திரிகைகளையுமே காட்சிப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஒரு மாடி கட்டிடமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சனசமூக நிலையத்தின் காட்சிகளையும் நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். இந்த செபமாலை அன்னை திருத்தலத்தினுடைய மீளாடியவராக இருக்கக்கூடிய மெரினா கிறிஸ்டியன் பெர்னாண்டஸ் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் பற்றியும் மாதாவினுடைய சிறப்புகள் பற்றியும் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்கள். நான் சிறிய வயதிலிருந்தே மாதாட பக்த. அதை நான் கன இடங்களில் நான் பிரசித்தப்படுத்தி இருக்கிறேன். அதை இதற்காக நான் சொல்ல இல்லை. அவரோட திருச்சிருவம், வேளாங்கண்ணி திருச்சிருவம் பல இடங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன், வீடுகளுக்கு. இந்த நேரத்தில் மாதா என்னை இந்த இடத்துக்கு அழைச்சி என்னை
சொல்ல வைத்தது அவ என்னை நேசிக்கிற என்பதை உலகுக்கு காட்டுறா என்று நான் நினைக்கிறேன். இந்த கோயில் வடிவம் மடு திருப்பதி, இலங்கையிலும் பிரசித்தி பெற்ற ஆலயம் மடு திருப்பதியில் வடிவத்தில் கட்டப்பட்டிருக்குது. மாதா செய்யாத பல கோடி புதுமைகளில் ஒரு துளிகள் இங்கும் செய்யப்படுகின்றன. தன்னை நாடி வருவோர்க்கு மாதா இல்லை என்று சொல்லுவதில்லை. எந்த பாவியாக இருந்தாலும் மன்னித்து அவவிடம் மடு திருப்பதியிலும் எங்கேயும் நடக்க முடியாதவர்கள், வாழ்க்கையில் வாழ்வு கிடைக்காதவர்கள், விபத்துகளிலே சிக்கப்பட்டவர்கள், வெளிநாடு போவதற்கு நேர்த்தி வைத்தவர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் எல்லோருக்கும் அவள் அருள் புரிந்து வருகின்றாள். எந்த நேரத்திலும் எப்போதும் மாதாவின் அருள் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றது. அவள் எந்த எதிர்பார்ப்பையும் அவள் யாசிப்பதில்லை. முதலாவதாக பெரிய புதுமை லூர்து கபியில் நடந்து கொண்டிருக்கின்றன. நிமிடத்துக்கு நிமிடம் பிரான்ஸில் இருக்கிற லூர்து கபியில் கோடிக்கணக்கான புதுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நடக்க முடியாதவர்கள் அங்கு நடந்து வருகின்றார்கள். இந்த சிவபாலை அன்னை திருத்தலத்தோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய சொலமன் டொன் பொஸ்கோ அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த ஆலயத்தினுடைய தோற்றுவாய் குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஆலயம் 1867 ஆண்டு யாழ்ப்பாண பகுதியில் பதிவு செய்யப்பட்டது. 23/1867 இதோட சரியான தேதி. இந்த கோயிலானது சுண்டுக்குழி பிரிவு, இப்போ பகுதியில் உள்ள பிரிவு முழுக்க இஞ்சால யாழ்ப்பாணத்தில் சுண்டுக்குழி பிரிவு தான் இருக்குது. அதில் சுண்டுக்குழி பிரிவில் உள்ள புனித சிவமாலை அன்னை ஆலயம் என்ற ஆலயம் அதோடைய சரியான பதிவுடைய இதுதான். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் அல்ல இந்த ஆலயத்திலே இடம்பெறக்கூடிய ஏதாவது சிறப்பான நிகழ்வுகள் பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் அறிந்தவரை. இந்த ஆலயம் முந்தி ஆரம்ப காலத்தில் தனிப்பங்காக இருக்கையில் வழிப்பங்காக இருந்தது. அப்போ இந்த ஒரு கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு யாழ் மேட்டாசனத்தின் உதவியோட பாசையூர், சுண்டுக்குழி, சவேரியார் கோயில், சின்னப்பர் ஆலயம் என்று 5-6 ஆலயங்களை ஒரு ஃபாதர் தான் வழிநடத்தி நிர்வகித்து கொண்டு வந்தது. அதன் பிறகு கனகாலமாக பாசையூர் பங்கோட இணைஞ்சிருந்தது. பிறகு OMI ஃபாதர்ஸ் பாரம் எடுத்து ஒரு குறுகிய ஒரு காலம் பன்னிந்தாளு புனித அன்னாள் ஆலயத்தோடு இணைஞ்சிருந்தது. அதன் பிறகு திரும்பவும் பாசையூர் பங்கோடு இணைஞ்சு கொண்டது. இந்த சிவமாலை அன்னை திருத்தலத்தினுடைய வலது புறத்திலே இருக்கக்கூடியது ஒரு பொது கிணறு. இந்த கிணற்றிலே இந்த ஊர் பிரதேசத்தைச் சேர்ந்திருக்கக்கூடிய மக்களும் அயலூர் பிரதேசங்களிலே இருந்து வருகை தரக்கூடிய மக்களும் தங்களுடைய குடிநீரை பெற்றுச் செல்லுகிறார்கள். ஒரு காலத்திலே இந்த கிணறு மாதாவினுடைய திருச்சொருவத்தினுடைய பிரதிபலிப்பாக பிம்பமாக இருந்தது என்று நம்புகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் எங்களுடைய இந்த சிவமாலை அன்னை திருத்தலத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கின்ற போது இங்கே ஏராளமான மக்கள் இந்த கிணற்றிலே தண்ணீர் அள்ளி சென்று கொண்டிருப்பதை கூட பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பான காட்சி படிமங்களையும் நாங்கள் தரிசிக்கிறோம்.
நேர்களே, நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆனந்தன் வடலி வீதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கமநல சேவைகள் திணைக்களத்தினுடைய உப அலுவலக நிலையம் அமைந்திருக்கக்கூடிய கட்டிட தொகுதி தான் இது. இந்த கட்டிடத்திலே இன்றைக்கு சித்த ஆயுள்வேத வைத்தியசாலை இயங்குகிறது. அதைவிடவும் கால்நடை வைத்திய நிலையத்தினுடைய உப நிலையம் கூட இங்கே அமைந்திருக்கிறது. நாங்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த வேளையிலே சித்த வைத்திய நிலையத்தினுடைய வைத்திய அதிகாரி சிலருக்கு வைத்தியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போது நாங்கள் உள்ளே சென்று இது தொடர்பான விடயங்களை அவரிடத்திலேயே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியினூடாக பயணிப்போம். நேர்களே, நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய சித்த ஆயுள்வேத வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியாக இருக்கக்கூடிய தபோதினி சுரேஷ்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அம்மா. வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சித்த ஆயுள்வேத வைத்தியம் என்பது எங்களுடைய மக்கள் மத்தியிலே குறைவடைந்து செல்லக்கூடிய அல்லது அவர்களினாலே தங்களுக்காக எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன, எப்படி இருக்கிறது? சித்த ஆயுள்வேத வைத்தியத்தினுடைய மகத்துவம் எப்படி இருக்கிறது, பற்றி சொல்லுங்கள். தற்காலத்தில் சித்த ஆயுள்வேத வைத்தியம்ன்றது மீண்டும் மக்களிடையே பிரபல்யம் அடைந்து கொண்டு வருகின்றது. ஏனென்று சொன்னால் எங்களோட மேலத்தைய வைத்திய முறைகள்ன்ற பல பக்க விளைவுகளை இன்றைய மக்கள் நேரடியாக கண்டு கொண்டிருக்கின அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இது பாரம்பரிய எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் சித்தர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட வைத்திய முறை. இடக்காலங்களில் இதுகள வசதி இனங்கள் இந்த வைத்திய முறைகளில் வளர்க்குறதுல இந்த மருந்துகளை செய்கிறதுகளில் இருக்கின்ற ஏற்பட்ட சில வசதி இனங்களால் இதுகள் மங்கி கொண்டு போனதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் தற்காலம் அப்படி இல்லை. இதை இது சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் இன்றைக்கு வேர்ல்டு வைடாக எல்லா இடமும் நடந்து கொண்டிருக்கு. உதாரணமாக ஜெர்மன், சைனா எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்ற ரீதியில் இந்த சித்த வைத்தியத்தில் சொல்லப்பட்ட மருந்துகள் அவலம் ஆராய்ச்சி முறையில் நிரூபணம் செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. ஆகவே இது எங்களை எதிர்கால சந்ததியினரை காப்பாற்றக்கூடிய அவர்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு இலவான பக்க விளைவுகளற்ற முறையாக பிரபல்யம் அடைகிறதுக்குரிய ஆயத்தங்கள் அதுக்குரிய காலம்தான் இப்போ நடந்து கொண்டிருக்கு. ஆனால் மேலத்தைய வைத்திய முறைகள் இடக்காலங்களில் பிரபல்யம் அடைந்ததுன்ற காரணம் அவையின் திடீர் வளர்ச்சிக்கு காரணம் அவையில் வைத்திய முறைகளில் ஆன்டிபயோட்டிக் என்ற அங்கட ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது தான் அவையின் வைத்திய முறை வளர்கிறதுக்கு பிரதான காரணம். ஆனால் அதுகளால் ஏற்பட்ட பக்க விளைவுகளை இன்றைக்கு மக்கள் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் இருந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு கொண்டு கொண்டிருக்குது. சித்த வைத்தியத்தில் பேஸ் பண்ணி சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்திய முறைகளை பேஸ் பண்ணித்தான் இந்த மேலத்தைய வைத்திய முறை வளர்ந்ததுன்றது எவ்வளவோ உண்மை. நிச்சயமாக சுதேச வைத்திய முறைகளிலே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த சித்த ஆயுள்வேத வைத்தியம் இன்றைக்கு பலராலும் மெல்ல மெல்லமாக மீளவும் இதை நோக்கி இழுக்கக்கூடிய ஒரு தங்களை அவர்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விதத்திலே தன்னை தகவமைத்து வருவதை வைத்தியர்களுடைய வாயினாலே கேட்டு தெரிந்து கொண்டோம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்காக வழங்கியமைக்கு உங்களுடைய சேவை சிறக்க வாழ்த்துகிறோம். நன்றி. கொழும்புத்துறை மத்தி துண்டி சந்தி பகுதியிலிருந்து ஆரம்பமாகி எங்களுடைய பயணம் ஆனந்தன் வடலி வீதியினூடாக பயணித்து இப்பொழுது இந்த ஆனந்தன் வடலி வீதி A9 பிரதான வீதியை சந்திக்கக்கூடிய தபால் கட்டை சந்தி பகுதியிலே நிறைவடைந்திருக்கின்றது. இந்த சந்தி பகுதி மிக பரபரப்பான ஒரு சந்தி பகுதியாக காணப்படுகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சந்தை பகுதி அதற்கு காரணமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இந்த சந்தி பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தின் அடிப்பகுதியிலே தான் நான் நின்று கதைத்து கொண்டிருக்கின்றேன். என்ன நேயர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியின் வாயிலாக இந்த ஆனந்தன் வடலி வீதியில் இருக்கக்கூடிய சில முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை தரிசித்திருப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த இடத்திலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் இந்த பகுதியை கூட நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். மற்றொரு வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியினூடாக தாய்நாட்டில் இருக்கக்கூடிய புதிய விடயத்தோடு உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் ஒளிப்பதிவாளர் தினேஷ் சேகாம்பரத்துடன் உங்கள் அன்பின் நண்பன் ஜீவா சஜீவன். வணக்கம் நேயர்களே.